வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிஎம்கே சார்பாக இருக்கிறவங்களும் சரி, என்டிகே சார்பாக இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் பொது வெளியிலையும் சரி, நான் பேசும்போதும் சரி, என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் முட்டாளா இருக்காங்க, மக்கள் தவறான தலைவரை தேர்ந்தெடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டு போடல, உங்களுக்கு ஜெயிக்க வைக்கல, உங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுக்காக மக்கள் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. நீங்க தான் காலரா உயர்த்தி சொல்லுவீங்களே, தமிழக மக்கள் கல்வியில சிறந்தவங்க, தமிழக மக்கள் கல்வியில ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான், நிறைய படிச்சவங்க தான் டிவிகேக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறது தவறான விஷயம். உங்களுக்கான ஃபால்ட், உங்க மேல இருக்கக்கூடிய ஆதங்கம், உங்க மேல இருக்கக்கூடிய சலிப்புத்தன்மை, நீங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாம தான் நிறைய பேர் டிவிகேக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்க கம்பேக் பண்றதுக்காக தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் திட்டுறது தவறான விஷயம். நிறைய பேர், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு டிவிகே கேண்டர்ஸ் காரை நிறைய திமுகவினர் அடிச்சு நொறுக்கி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீ பண்ணக்கூடாது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நீங்க மக்கள் மேல கோவப்படக்கூடாது. உங்க மேல மக்களுக்கு நிறைய கோபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன செய்யணும், அதற்கு மாற்றா என்ன பண்ணணும், நம்மளோட பிரச்சனைகள் என்ன, அதை சொல்யூஷன் காணணுமே தவிர மக்களை நீங்க திட்டுறது அநாகரிகமான விஷயம். இது சர்வாதிகாரத்தின் உச்சமா இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். என்டிகே சார்பா நிறைய பேர் இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை மக்கள் மாற்றா நம்பல, மாற்றா எடுத்துக்கல அப்படின்னா உங்க கட்சி அமைப்புல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறதா உண்மையே தவிர, நீங்க உங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பும் சரி, உங்களோட கொள்கையும் சரி, உங்களோட பாலிசிஸும் தான் நீங்க மாத்தணுமே தவிர, அதை வச்சுட்டு மக்களுக்கு அறிவில்லை, மக்களுக்கு நாங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் நாங்க கத்துறோம், வெயில போராடுறோம், ஆனா மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. டிவிகேக்கு ஓட்டு உழுந்துச்சு அப்படின்னாலே பெரும்பான்மையான வாக்குகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரியான ஆட்சிகளோட ஒரு சலிப்புத்தன்மை காரணமாக தான் டிவிகே தலைவர் உருவாயிருக்காரே தவிர, விஜய் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் என்னதான் ஒரு மீடியா பர்சனாக இருந்தாலுமே, அவருக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே கூட, அவர் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சலிப்புத்தன்மை, இங்க இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு மக்களுக்கு நிறைய இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரே தவிர, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே தவிர, விஜயோட ஒரே ஒரு சினிமா நடிகர் அவர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மூட நம்பிக்கையா போய் அவருக்கு ஓட்டு போடல. இங்க உங்களை பிடிக்காம தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதனால மக்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களோட கட்சி கட்டமைப்பையும் உங்களோட ஆட்சியும் முறையும் நீங்க மாத்திட்டு, உங்களோட ஊழல், உங்களோட நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணிட்டு நீங்க மக்கள் கிட்ட போய் கேளுங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ வீடியோக்குள்ள போனோம். இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தான் மிக பெருசா இருக்கு. நான் என்ன அப்படி பாக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிகே சார்பா அறிவிக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோவாக எல்லாம் யாருமே ஓட்டு போடல. டிவிகேங்கிற ஒரு மாற்று சக்தி வந்துருச்சு. டிவிகே நம்புனா இவருனால சிஎம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம மாத்தி ஓட்டு அழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குகள் அவர் கொடுத்தாரு. அவருமே மேனிஃபெஸ்டோல சொல்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா, நாம எப்படி ஜெயிக்க மாட்டோம், நம்ம நிறைய அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோவா தான் இருந்துச்சு. 2500 ரூபாய் பணமா இருக்கட்டும், பஸ் ஃப்ரீயா இருக்கட்டும், 6 சிலிண்டரா இருக்கட்டும், 8 கிராம் தங்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சும்மா அடிச்சு விட்டுட்டாரு. அதெல்லாம் எப்படி செய்ய போறாங்க, அப்படி செய்யலைன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு. அடுத்ததான் ஒரு 3 மாசம் ஒரு கிரேஸ் பீரியட் தருவாங்க. 3 மாசம் டிவிகே சார்பாக இருக்கக்கூடிய எல்லாருமே, டிவிகே ஓட்டு போட்டவங்களும் சரி, நிறைய விஜய் ஃபேன்ஸும் சரி, ரொம்ப குஷியா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது நீங்க கொடுத்தாகணும். அது போக எல்லாருக்குமே பஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் கொடுத்தாகணும். மாதம் 2500 ரூபா கொடுத்தாகணும். ஸோ ஆல்ரெடி 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இத்தனை ஃப்ரீ பீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு ஃப்ரீ பீஸை கொடுத்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டை ரன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கடன் சுமைக்கும் தள்ளப்படுவீங்க. கடன் யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகக்கூடிய அளவுக்கு கூட போயிடும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீ பீஸ் இருக்கு. இப்போ ஒரு கோடி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதே இவ்வளோ கடன் ஆகி போச்சு அப்படின்னா, நீங்க ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 2500 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ பண்ணுவீங்க? ஸ்டாலின் டாக்ஸ்ல இருந்து எடுத்து கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்க கட்டி தான் ஆகணும், நீங்க கொடுத்து தான் ஆகணும். அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயம் மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. விவசாயத்தோட ப்ரொடக்ஷன், விவசாயத்தோட ஜிடிபி ரொம்ப மைனஸ்ல போயிட்டு
போயிட்டு இருக்கு, ரொம்ப எக்கனாமிக்கல் டவுனா இருக்கு. அதை நீங்க எப்படி தூக்கி நிறுத்த போறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. அது போக சிறு குறு தொழில் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து இதுக்கான காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வரி ஏற்றம், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமானது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமானது தான். ஸோ இதை வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இவங்களை வந்து எப்படி பூஸ்டப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா உங்களோட மெயின் அஜெண்டாவாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் வந்து நிறைய போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டாஸ்மார்க்கில் வந்து நிறைய ₹10 வசூலிக்கிறாங்க, பாட்டிலுக்கு ₹10 அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடினீங்க. இதற்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், டாஸ்மார்க்கை நம்பி மட்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க சூழ்நிலையில் நீங்கள் இந்த டாஸ்மார்க்கை மூடுவீங்களா, இதில் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. டாஸ்மார்க்கோட நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பீங்கன்றதை வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த பாட்டிலுக்கு ₹10 வாங்காமல் எம்ஆர்பி ரேட்டில் கொடுத்தாலும் சரி, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த சவாலும் இருக்குது. அடுத்ததாக டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்குமே விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பக்கமே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினதே கிடையாது. அது எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், கேஸ்ட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரிலிஜியன் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான டிசிஷனாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே வந்து தான் ஒரு நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது. இந்த தடவை விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய காரணமாக என்ன இருக்கிறதும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கேஸ்ட், ரிலீஜன் இதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு ஸ்டேட்டஸ்மே இந்த எலெக்ஷன் வந்து ப்ளே ஆகவே இல்லை. எல்லா ரிலிஜனும் சரி, எல்லா கேஸ்டினரும் சரி, எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கண்ணை மூடிட்டு விஜய் அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதற்கப்புறமா வந்து நீங்கள் டிவிக்கே வந்து முதல் போராட்டமாகவே என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரியான ஒரு போராட்டம் வந்து முன் வச்சுருந்தீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில், அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நிறைய பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். நிறைய பேர் வந்து சண்டைக்கு வருவாங்க. எங்களுக்கே இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கல, எங்களுக்கே இவ்வளோ கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதை பண்ணுவீங்களான்றதே ஒரு டவுட் தான். ஸோ அப்படி பண்ணினாலும் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே வந்து நிறைய பேர் வந்து அதிருப்தி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து ஒன்று சேர்த்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து சுலபமான காரியமே கிடையாது. அடுத்ததாக விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போலீஸாக இருக்கலாம், நிறையா கலெக்டர்ஸு, தாசில்தார்ஸ், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 வருஷமாக வந்து டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்து அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்டு வந்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கூட நிறையா வந்து விமர்சனம் வந்து எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் வந்து ஸ்டாலின் சொல்கிறது வந்து கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து நிறைய இருந்துச்சு. அவருங்க டிஎம்கேங்கிறது வந்து ஒரு 75 வருஷ கட்சி, அவங்களுக்கே இந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனில் வந்து நடத்துறதுல வந்து மிக சிரமம் இருக்கும்போது, இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து சொன்னால் கேட்பாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி சொல்லப்படியே கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து கஸ்டோடியல் டெத் நடக்காதுன்ட்டுலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து நீங்கள் விஜய் அவர்கள் வந்து எப்படி தடுத்து நிறுத்த போகிறாரு, விஜய் எந்த மாதிரியான ரூல்ஸ் போட போகிறாரு அப்படிங்கிறத வந்து செஞ்சாலுமே கூட அதை வந்து இவங்க கடைப்பிடிச்சு அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டும் இருக்குது. அது எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ டிவிக்கு வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணி நிறைய கேடர்ஸ்க்கு நிறையா வீட்டுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்த 3 மாதத்தில் வந்து விஜய் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ₹1000 வாங்கி பழக்கப்பட்டவங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக போய் பழக்கப்பட்டவங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2500 நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் வந்து எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து கொடுக்க முடியாதுங்கிறது வந்து என்னோட கருத்து. கொடுக்க முடியாதுங்கிறத தாண்டி அது கொடுக்கவும் கூடாது. ஏன்னா கடன் வாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால எந்த ஒரு பலனும் அடைய போகிறதில்ல. அதை விட்டுட்டு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் பண்ணி நிறையா தொழில் நிறுவனங்களை வந்து தொடங்கி வச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால கூட நிறைய வருமானம் வருமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் ₹2000 கொடுக்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து அது தவறான விஷயம், அது நாட்டோட எக்கானமிக்கு. ஆனால் மக்கள் வந்து அதை உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்கள் 2-3 மாதத்துலேயே கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது. அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சவாலே வந்து டிஎம்கே வந்து இப்போ ஆப்போசிட் பார்ட்டியை வந்து உட்காந்துட்டாங்க. அவங்கள எதிர்த்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் இருக்கவும் முடியாது. அவங்க வந்து நிறையா ஃபைட் பேக் பண்ணுவாங்க. அவங்க ஆளுங்கட்சி இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா நிறையா குரல் எழுப்புவாங்க. இப்போது ஏடிஎம்கே வந்து தோற்றதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து சரியான விதத்தில் வந்து எதிர்கட்சினாராக வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் வந்து அவங்க தோத்துட்டாங்க. அதை வந்து டிஎம்கே அந்த தவறை வந்து எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அவங்கள எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணி அதற்கப்புறமா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் அறிவித்த அந்த ஃப்ரீ பீஸு, இந்த ஊழலெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறார், எப்படி நடக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விடக்கூடிய சவால் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஃப்ரீபீஸ் வந்து அவரால் கொடுக்கறதுக்கு முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி கொடுத்துட்டார் அப்படின்னா பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லை, அவர் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து மக்களோட வரி பணத்தை வந்து ஏற்றுறது, விலைவாசி உயர்வு ஆகிறது, நிறைய டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி எங்களுக்கு காசு தர தேவையில்லை. எங்களோட வரி பணத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதற்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எப்படி காசு சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அந்த 2500 கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த கவர்மெண்ட் முடிகிற வரைக்கும் எங்களோட வரியை வந்து ஏற்றாமல் இருந்த, விலைவாசியை ஏற்றாமல் இருந்தாலே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சாதனை தான். இந்த சவால் தான் வர்றேன். விலைவாசி உயர்வை ஏற்றாமல் உங்களால் ஃப்ரீபீஸ் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு எங்ககிட்ட இருந்து கொடுங்குற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரீபீஸ் வேணாம். ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறாரு, இதை வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ண போகிறாரு, இந்த தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் நடக்கும், ஒரு மாறுதல் நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வந்து வெகும் பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு வந்து இனிமேல் நல்லா தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அந்த நம்பிக்கை விஜய் அவர்கள் காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். நன்றி.